என்ன பண்ணுறது, ஃபீலிங்காக தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் கேட்டுருந்தீங்க நீங்கள் எல்லாம். இல்லைன்னும் போது உங்களுக்கும் ஒரு காண்டாக இருக்கும்ல. அந்த ஏரியா வந்து இதுதான். இந்த உங்களுக்கு சரியாக தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கைவிடப்பட்ட இந்த லேடிஸ் ஹாஸ்டலை திரும்ப திரும்ப நாங்கள் ஏன் வீடியோ எடுக்க வரோன்னா, எங்கள் லைஃப்லேயே நடக்காத பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நடந்ததுன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் 3 வாட்டி வந்துட்டோம். 3 வீடியோவும் பார்த்துருப்பீங்க. இது பார்ட் 2 வீடியோ, சோலோ பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். நான் உங்கள் சக்தி, நாங்கள் உள்ள போகலாம். இடம்னா அது பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது, அது செகண்ட் வீடியோ போட்டுருப்பேன். அதில் ரொம்ப ப்ளட்டு அந்த மாதிரி ரொம்ப கன்றாவே ஆயிடுச்சு. அதுவே பெரிய ப்ராப்ளம் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ எங்கே வேணால் போ, எப்படி வேணால் போ, ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி இருக்குமா இங்கே எங்கேயோ, சரியா தெரியல எனக்கு. எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆடிட்டோரியம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குமா, அந்த இடத்துக்கு மட்டும் பெட் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல சொன்னாங்க. இங்கே இது இல்லை, இது பாத்ரூம்னு நினைக்கிறேன். வா, தெரியுதா உங்களுக்கு? ஓடு கீடு அத்தியத்தையும் போட எனக்கு போட்டுக்கு சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சேஃபாக இருக்க பார்த்துக்கணும். அதுதான் எனக்கும் நல்லது, வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்லது. இது பாத்ரூம்னு நினைக்கிறேன். தேவையில்ல நம்மளுக்கு. குளிச்சு சவுண்டு கேட்குதா? குளிச்சு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? அம்மா, தேங்க்ஸ் ஃபார் வெல்கம். நீங்கள் என்ன பண்ணாலும் நான் வருவேன். ஏன்னா என் வேலையே தான். தேங்க்ஸ் ஃபார் வெல்கம். அது மாதிரி நம்மளுக்கு வெல்கம் போனஸ் மாதிரி வருது. ஒன்றும் இந்த பல்பெலாம் தெரியும். செத்தவா யாருன்னா இருந்தால் செத்த வரையலாம். பார்த்தீங்க பீரோ பழங்காலத்து எல்லாமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாரினர்ஸாக இருந்தாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாமே ஃபாரினர்ஸ் இருந்ததாக சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்களா? போட அப்பா என்னால் முடியல. என்னடா வந்தவொடனே ஆரம்பிக்குது. உள்ளே போகலான்றீங்க? சரி.
மா இந்த கதுனா வரும்போது என் பேச்சு முடிச்சே இல்லை சத்தியமா. இந்த கது இதுக்கே எனக்கு இறப்பு வாங்கியிருக்கோம்ல. ரூம் ஃபஸ்ட்டு இப்படி இது செகண்ட்லாம் ஐயோ பாட்டிலோடு மேலே நடக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியுதா அவங்களுக்கு? ஃபுல் அண்ட் ஃபுல் கைவிடப்பட்ட இடமாவே இருக்குது. சுத்தமாக யாருமே வந்துருக்க வாய்ப்பு. ரொம்ப அபண்டனான இடமா இருக்கு. எனக்கு இப்போதைக்கு தடியில் தான் அழுகா. தடியும் சரியில்லை. எனக்கு உள்ளே போகிற விருப்பம் இல்லை, பயமாக இருக்குதான். ஊட்டிதாங்கதா தனியாக வரணும் விருப்பே தெரியுங்களா? பைக்கெல்லாம் மாட்டேன் நான் எப்போ தெரியுமா? எப்படியோ போட்ட ஆள் தெரியுமா? நான் பயத்துக்கே பயங்கர அதில் கேட்காத வரைக்கும் நல்லது. கண்ணு வேறு தெரியுமா? திசை எங்கேந்திரா சவுண்டு வருது? குணா குகையை தாண்டுற மாதிரி இதடா. ஏய் பார்த்தீங்களா அந்த காலத்தில் இருந்த இது டேப் ரெக்கார்ட்? ஏய் சமல்ல என்ன இருக்கும் இதில்? எல்லா காரணங்க என்ன பார்ப்பானுங்க அதுதான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடம் மட்டுமே இப்போ அதான் சொன்னேன்ல லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்குற ஒரு இடமா இருந்துதான். அப்போ வந்து எல்லாமே ஃபாரினர்ஸ் எங்கெங்கேருந்தும் வந்து படிச்சிருந்தாங்க தானே அக்கா. உங்கள் தம்பியாக நினச்சிக்கோங்க. இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக பயப்படாமல் இருக்க முடியல. அப்படியே ஓடிடலாமா? வண்டி வரேன் அம்மா. ஏய் சரி நான் தானா எப்போ அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அது கேட்குதாடா? அப்புறம் அவங்களுக்கு மட்டும் சரக்கு இங்கே வந்து அடிக்க தோணுது.
இந்த இடத்த எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சார் வரேன். வெற்றி 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 இப்படியே முடிச்சிட்டோம். முடியல, இந்த லாஸ்ட் வந்துட்டேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. கீழே தான் டார்ச் வச்சுன்னு போனோம், அது வழி இல்லை. என்னடா சவுண்டு இது? மரத்துலேருந்து யாரோ குதிக்கிறாங்க, குதிச்சா மாதிரி இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், டைம் 1 மணிக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் சத்தியமாக தான் உண்மை. டைப்லர் ஆகாத அம்மா. தெரியுதா? தவறுங்களேன், வரக்கூடாது இடத்துக்கு வந்து மாட்டீங்க. தெரியுதா இது என்னன்னு? பாம்பு கட்டி போட்ட சட்டை. ஐயோ, சத்தியமாக இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் வீட்டுக்கு போகிறேன். சத்தியமாக நல்லா இருக்க முடியாதப்பா. நீங்கள் சொன்னீங்கன்னு ஒரே வார்த்தைக்கோசம் நான் இவ்வளோ நேரம் இருந்துட்டேன். இதுக்கு மேலே இருந்துன்னா என் உயிருக்கு உத்தரவாதம்னான்னு தெரியல. ஐயோ, பிரைட்னஸே குறைய மாட்டேங்குது. போயிடலாம், இவ்வளோதான் சேஃப். தயவு செஞ்சு என்னை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு என்னை பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் பயங்கரமான ஆள். எங்கள் ஊர்லேயே சும்மா சண்டைக்கு 10 பேரை சொல்லி விடுவேன். கேமராவில் சார்ஜ் காலி ஆயிடுச்சுங்க. சுத்தமாக முடியல. வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எவ்வளோ சீக்கிரமாக மொபைலில் தான் எத்தனை இருக்கேன். இப்போ நான் எக்ஸ்ட்ரா பேட்டரியும் எடுத்துகிட்டு வரல, மறந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது எல்லாமே. இப்போ
எங்கேருந்து சவுண்ட் வருது, என்ன பாடுறது, என்ன போகுதுன்னு ஒரு மயிரும் புரியல. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கேருந்து கிளம்புறது தான் பெஸ்ட்டு. வேறு வழி இல்லை, கிளம்புறேன். இந்த கரும வேலை என்னடா சவுண்டு வருது டேய். என்னடா பண்ணுறீங்க? எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த டோர் எப்படி வந்தது, என்ன ஆச்சு, ஒன்றுமே புரியலங்க சத்தியமாக. இந்த இடம் நான் நினச்சி பார்த்த விட ரொம்ப மோசமாக இருக்கு. போகிறேன், இந்த இடம் எனக்கு தேவையில்லை. ஏய், அம்மா, ஏய், அப்பா, இது மேலே வேலைக்கு ஆகுது. இந்த இடமே சரியில்லை, ரொம்ப மோசமான இடம். இந்த அங்கே வரவே போகிறதில்ல, என்னால் முடியலப்பா. மணி 1 மணிக்கு மேலே ஆகுது. ஏய், ஐயோ, அம்மா, ஐயோ. இதுக்கு மேலே நான் இங்கே இருக்கிறது நல்லா பண்ணல. நான் பைக்காண்ட போயிடுறேன். என்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ தான் எடுக்க முடியுது. இதுக்கு மேலே என்னால் சத்தியமாக என்னால் மட்டும் இல்லை, யாராலையுமே எடுக்க முடியாது. சத்தியமாக முடியலங்க சுத்தமாக.
எனக்கு பயத்தோட உச்சிக்கு போயிட்டு தான் சொல்லுவேன். சுத்தமாக புரியல. நான் எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துலேருந்து கிளம்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் கிளம்பிடுறேன். ஏன்னா சுத்தமாக கேமராவில் சார்ஜ் இல்லை, என் ஃபோன்லேயும் சுவிட்ச் ஆஃப் ஆகிற டைமில் இருக்குது. நான் நனவு பண்ணலான்னு இருந்தேன். அம்மா எவ்வளோ சைலண்டாக இருக்கணும், உங்களுக்கு அவ்வளோதான். அது என்ன பயமுறுத்தாமல் இருக்கும். அம்மா எனக்கு தெரியும் நீ நான் மறுபடியும் அங்கே வர சொல்லுவேன்னு. நான் வரமாட்டேனே, பயமாகுது. பிரைட்னஸ் வச்சு பார்க்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துக்கு போகலாமா? உள்ளே போகலாமா வேணாமா? என் நிலைமையில் நீங்களும் நல்லா நினச்சி பாருங்கள். மணி கரெக்டாக 2 மணி ஆக போகுது. சத்தியமாக சோலோ பாய் தான், தனியாக தான் வந்தேன். ஏன்னா இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சா, அதனால் தனியாக தான் வந்தேன். காற்று வேறு ஓவராக அடிக்குது, பயங்கரமாக அடிக்குது காற்று. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை, காற்று ரொம்ப ரொம்ப ஓவராக அடிக்குது. இப்போ கரெக்டாக 2 மணி ஆக போகுது இல்லையா, எல்லாம் அடங்குற நேரம்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த இடத்த முடிச்சுட்டு நான் இங்கே வரேன். மறுபடியும் அங்கேருந்து சவுண்டு கேட்குது. ஃபஸ்ட்டு போனோம் இல்லையா, அங்கேருந்து சவுண்டு கேட்குது. எனக்கு கேட்குறது எல்லாமே மறுபடியும் வா அப்படின்ற மாதிரி தோணுது. போகலாமா வேணாமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னை நம்பி நீங்கள் இருக்கீங்க. நான் போனால் எதனா ஆகுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது ரொம்ப, சத்தியமாக. உங்கள் கையில் சொல்கிறதுக்கு நான் சத்தியமாக என் நிலைமையில நினச்சி பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு ஒரு யாருமே இல்லாத ஒரு காட்டில் நீங்கள் மட்டும் தனியாக கொஞ்ச நேரம் நினச்சி பாருங்களேன், முடியாதில்ல. அதுதான் நான் பண்ணுகிறேன். ஏய் சரி, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா டிசைஸ் பண்ண முடியல என்னால். ஏன்னா எதனா ஒன்று எனக்கு ஆச்சுனாலும் என் டீமுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ண முடியாது, எல்லாமே தூங்கியிருப்பானுங்க இந்த டைமில். அதேமாரி இந்த இடம் வேறு ரொம்ப லாங்கா, கண்டிப்பாக ஒரு 4-5 போலீஸ்கிட்ட மாட்டியாச்சு வருவானுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கேருந்து போகிறது தான் நான் சேஃப். சாரி, வீடியோ டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன்.
சரி கேஷ், என்னால் முடியல சுத்தமாக. இந்த இடம் வந்து நான் நினச்சி பார்த்ததை விட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸில் இருக்குது. நான் நினச்சி வந்தது என்னவோ வேறு, இங்கே நடக்கிறது என்னவோ வேறு. ஐயோ, சாவியை காணோம். ஃப்ரெண்ட்ஸ். ஓ, எங்கடா விட்டேன்? சாவியை காணோம். மறுபடியும் நான் போகணும். பாய். அதாவா